வணக்க மக்களே. நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள், செந்தமிழன் சீமான் அவர்கள், கொள்கையை உருவாக்கிய தலைவன் ஆள்வதற்கு தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு மட்டுமே தகுதி அப்படி என்று நாம் தமிழர் கட்சியினரால் பெருமையோடு அழைக்கப்பட்ட அண்ணன் சீமான் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் மாநாட்டு நடத்தி முடித்த பிறகு இது கொள்கை அல்ல, கூமுட்டை அப்படின்னு கடுமையாக விமர்சிச்சிருந்தார். ஒரு டிவி சேனல் ப்ரெஸ் மீட் வச்சு அவர்கிட்ட கேள்வி கேட்டபோது என்ன சொன்னார், தம்பி என்கிட்ட இருந்து தொண்டர்கள் வெளியே போகிறாங்களா, தமிழக வெற்றி கழகத்துலேருந்து 500 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்கப்பா நம்ம நாம் தமிழர் கட்சியில் இணையிறதுக்கு அப்படின்னு சொன்னாருங்க. அண்ணன் மிகப்பெரிய பேச்சாளர், அது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும். எல்லா விஷயத்தையுமே நகைச்சுவையாக பேசக்கூடிய ஒரு மனிதர். நகைச்சுவையாக பேசியே கொள்கையை அவரே பரப்புவார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். கொள்கை பரப்புறதுல அண்ணனுக்கு என்ன தான் தம்பிகள் பக்கத்துணையாக இருந்தாலும் இவர் நகைச்சுவையாக பேசியே கட்சியை வளர்த்த ஒரு மனிதர் அப்படிங்கிறத எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அப்படி தான் அதையும் நகைச்சுவையாக சொல்லிட்டார். அவருக்கு நகைச்சுவை பண்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகங்க. ஏன்னா இவரும் சினிமாவில் இருந்தானே அரசியலுக்கு வந்தார். இவர் மட்டும் என்ன வானத்தில் இருந்தால் குதிச்சார், டக்குன்னு அரசியல் கட்சியில் குதிச்சு அப்படிலாம் கிடையாது தானே. ரைட், ஓகேங்க. இவர் சொன்னதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ சாரையாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து தொண்டர்கள், நிர்வாகிகள் அத்தனை பேரும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகுறாங்க. விலகினதுக்கப்புறம் எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக தமிழக வெற்றி கழகம் அதில் இணைஞ்சிட்றாங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, திமுகவை சேர்ந்த சிலரும் நாம் தமிழர் கட்சி, திமுக, ஏடிஎம்கே இந்த மாதிரி சில கட்சிகள்லேருந்தும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது தகவல் எல்லாமே வெளிவந்துக்கிட்டு இருக்குது. தமிழக வெற்றி கழகம் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு தாங்க வருது. சிலரோட கருத்துக்கள் தவறாக போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது இதை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் அரசியல் களம் மிகவும் சூடு பிடித்த களமாக மாறி இருக்கிறது. அதுவும் தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்களோட களம் ரொம்பவே பவர்ஃபுல்லான பிளேவாக இருக்குங்க. அது 2026 கண்டிப்பாக எப்படி எதிரொலிக்கும் அப்படிங்கிறது இப்போவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சீமான் அண்ணன் தேடுறதெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிசுறு அப்படி இப்படின்னு பேசின ஆடியோவெல்லாம் எவன்டா லீக் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் தேடிட்டு இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலைங்க. அப்படி யாராச்சும் நான் நினைக்கிற மாதிரி நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா மக்களே? இது கொள்கையா கூமுட்டையா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு சில அதிபுத்திசாலிங்க, அதிமேதாவிங்க அண்ணன் சீமான் அவர்களை தாண்டி தமிழ்நாட்டில் யாரும் அரசியல் பண்ணவே முடியாது, சீமான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உச்சரிக்காமல் யாரும் அரசியல் பண்ணவே முடியாது, கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் சீமான் அண்ணங்கிட்ட மண்டிக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில அதிமேதாவி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த அதிமேதாவிங்களை தான் சீமான் அண்ணனை தேடிக்கிட்டு இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவரே பேச சொல்லியிருப்பார், இந்த மாதிரிலாம் பேச சொல்லி. சரி, ரைட்டு, ஓகே, அதெல்லாம் இப்போ தேவையாங்க? ஓகே, அப்படி பேசிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் அவங்களே எப்போ அங்கேருந்து பிரிஞ்சு திரும்ப இந்த மாதிரி கட்சியில் இணைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. பேசுனவங்களே இந்நேரம் ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க, எப்பட்றா இப்படிலாம் பேசிட்டோமே, எப்பட்றா தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ரைட்டு, ஓகே, மாஸ்கை வாங்கி போட்டு ஜாயின் பண்ணிடுங்க, அப்புறம் போக போக பேசிக்கலாம். யாரை பார்த்து யார் பயப்படுறாங்களோ அவங்க தான் அதிகமாக விமர்சனம் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. எப்போ தளபதியை பற்றி விமர்சனம் அதிகமாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்போவே அவங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து பயம் வந்துருச்சு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சிருச்சு. நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தெரியாமல் இருக்குமா? இத்தனை வருஷமாக உழைச்சிருக்கோமே கட்சிக்காக, தலைவர் சீமான் அவர்கள் நமக்காக என்ன பண்ணியிருக்காரு? கட்சிக்கு உழைச்சவங்களுக்கு அவர் எதுவுமே பண்ணலை, இனிமேலும் பண்ணுவாரா? என்னடா பண்ணுறது, எந்த கட்சிக்கு போகிறது, கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் தமிழக வெற்றி கழகம்
அப்படின்னு தளபதி விஜய் ஒரு கட்சி ஆரம்பித்ததில் இருந்தே அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவடைய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் அவங்க தெளிவான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த பதிவை இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.